அப்போ ஜெபத்துக்கு போகும் பொழுதே நம்ம எப்படி போனோம்னா, விண்ணப்பம் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய வார்த்தையை கேட்கிறார், நம்ம பேசினா கேட்கிறார். தன்னை உண்டாக்குன மனுஷன் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு தினந்தோறும் வந்தாராம் பாருங்க. தேவன் ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட தேவன் சாதாரண மனுஷனாகிய நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாருன்னா எப்படி பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு வச்சிருக்காரு நம்ம மேலே. அப்போ ஜெபத்துக்கு போகும் பொழுதே நம்ம எப்படி போனோம்னா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், கண்டிப்பாக என் ஜெபத்துக்கு பதில் தருவார்ன்ற எண்ணத்தோட விசுவாசத்தோட நம்ம போகும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, மாத்திரமல்ல, இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, முதலமைச்சர், பிரதமருங்க, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கும். நம்ம நிறைய இடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுறோம். ஒரு பேங்க்குக்கு போனால் எழுதி கொடுங்கன்றான். எதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று எழுதி கொடுங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் சரி வரல, அதில் பணம் வந்தால் வருது, எங்களுக்கு மெசேஜ் வரல, அதுக்கு உடனே எழுதி கொடுங்க விண்ணப்பம். ஆனால் நம்ம விண்ணப்பம் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா தூக்கி எங்கன்னா போட்டுருவாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அரசாங்கத்தில் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அந்த விண்ணப்பத்தை வாங்குவாங்க. ஆனால் அது நம்ம போய் திருப்பி சொல்லினே இருக்கணும், அப்போ தான் அது போவோம். ஆனால் இங்கே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய வார்த்தையை கேட்கிறார், நம்ம பேசுனா கேட்குறார். வா, எப்படி இருக்குது பாருங்கள். அதை யோசிச்சு பார்த்தால சிந்திக்குது. சில பேர் பாருங்கள், நம்ம பேச பேச கேட்காத போயினே இருப்பாங்க, பேச பேச கேட்காத போய்ப்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சாதாரண மனுஷன், நம்மளை போல் ஒரு மனுஷன் கேட்காத போகும்போது கூட காது கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவனை பற்றி சொல்லுது, நம்ம உண்டாக்குன தேவனை பற்றி சொல்லுது, அவர் ஜெபத்தை கேட்கிறவங்க, நம்ம பேச்சை கேட்குறாரு, நம்ம சொன்ன காது கொடுத்து கேட்குறாரு. வேதத்தில் பாருங்கள், ஒரு குருடன் கூப்பிடுறான், கர்த்தர் நின்று அவனை திருப்பி கூப்பிட்டார். அப்படின்னா பாருங்கள், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டோம்னா, நீங்கள் பேசுனா அவர் கேட்குறான்றதை முதல் புரிஞ்சிக்கணும். நீங்கள் நானும் பேசுனா அவர் கேட்குறார். எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நம்ம பேசுனா கேட்குறதுக்கு ஆளே இல்லை சொல்கிறாங்களே. நான் சொல்கிறதுக்கு கேட்டால், நான் பேசுகிறத கேட்குறதுக்கு ஆளே இல்லைங்க. யார் நம்ம பேச்சை கேட்குறான்? அப்படி தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேச்சை, நம்முடைய வார்த்தையை நின்று கேட்குற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வார்த்தையை கேட்குறவர் ஒருத்தர். சொல்லுவாங்களே, இந்த வீட்டில் என் பேச்சை யார் கேட்குறாங்க, நான் சொல்கிறத காதுலேயே வாங்க மாட்டாங்க. அப்படின்னு தான் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் நம்முடைய வார்த்தையை சொன்னால் அப்படியே 100% கேட்குறவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன். நம்முடைய வார்த்தையை நிதானமாக கேட்கக்கூடியவர். ஆக தான் சொல்கிறாரு, ஜெபத்தை மூலமாக என் கூட பேசு. எவ்வளோ நேரம் பேசணும்? நிறைய பேர் பாருங்க, கொஞ்ச நேரம் பேசணும், ஐயோ அறக்கிறான்பா. கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்பாங்க. இப்போ கூட பாருங்கள், மெசேஜெலாம் பாருங்கள், கொஞ்ச நேரம் சும்மா அப்படி இப்படி நின்றுட்டு அப்புறம் போ. ரொம்ப நேரம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க பாரு, எந்த மெசேஜை கூட. ஆனால் கர்த்தர், நீ எவ்வளோ நேரம் ஒன்றாலும் பேசு, நான் கேட்பேன்னு. அப்பதான் கர்த்தர். அப்பேற்பட்ட கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். ஆகவே இந்த கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் வார்த்தையை கேட்பார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நின்று கேட்டு எவ்வளோ நேரம் வேணா நின்று கேட்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், நான் சும்மா சொல்லலை, ஆபிரகாம் பேசுகிற வரைக்கும் தேவன் இருந்தார். ஆபிரகாமுடைய பேச்சு முடிஞ்ச பிறகு தான் தேவன் எழுந்தருளி போனார்னு இருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ நேரம் பேசினாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அது முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமுடைய சத்தத்தையும் ஆதாமுடைய வார்த்தையும் கேட்கறதுக்கு தினந்தோறும் வந்தாருங்க. தினந்தோறும் தன்னை உண்டாக்குன மனுஷன் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு தினந்தோறும் வந்தாராம் பாருங்க.
எப்படி பாருங்கள். அப்போ அப்பேற்பட்ட கர்த்தரை தான் நம்ம வணங்குறோம். அப்போது ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வார்த்தையை தேவன் கேட்குறவராக இருக்கிறார். அப்போ ஜெபத்துக்கு போகும்போது எப்படி ஒரு உற்சாகம் வருது, அப்பா என் ஜெபத்தை அவர் கேட்கிறவர், என் பேச்சை அவர் கேட்கிறவர், நான் சொன்னால் அவர் கேட்கிறவர்னு எண்ணம் வந்துட்டாலே ஜெபத்துக்கு நமக்கு ஒரு ஆசை வந்துடுது பாருங்க, ஒரு விருப்பம் வந்துடுது இல்லையா?